வணக்கம், நான் டாக்டர் ரூபவி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லர் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. பிரதான் மந்திரி அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். மாத்ரு அப்படிங்கிற வார்த்தை மதர்ஹுட்டோட ரிலேட் ஆயிருக்க ஒரு வார்த்தை, அதாவது அம்மாவோட தொடர்புடைய ஒரு வார்த்தை. வந்தன அப்படின்னா ரெஸ்பெக்ட், மரியாதை. இந்த இடத்துல நம்ம அதை சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். யோஜனாங்கிறது ஜென்ரலாவே ஸ்கீமை இண்டிகேட் பண்ணும். ஸோ இது மதர்ஹுட்டை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஸ்கீம். இந்த ஸ்கீமை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியணும். என்ன பேசிக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெட்டர்னல் டெத் அப்படின்னா என்னன்னு தெரியணும். மெட்டர்னல் டெத் ஒரு பொண்ணு அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது இறந்தாலோ, இல்ல அந்த கரு கலைஞ்சதுல இருந்து 42 நாட்கள், அதாவது 6 வாரத்துக்குள்ள இறந்தாலோ, அந்த இறந்ததுக்கான காரணம் பிரெக்னன்சியாவோ அல்லது பிரெக்னன்சி தொடர்பான காம்ப்ளிகேஷன்ஸாவோ இருந்துச்சுன்னா இந்த டெத்தை மெட்டர்னல் டெத்னு சொல்லுவோம். இந்த மெட்டர்னல் டெத்தை நம்ம மெஷர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அந்த இண்டிகேட்டருடைய பேரு மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ, ஷார்ட்டா MMRன்னு சொல்லுவோம். மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ. இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிறக்கிற 1,00,000 உயிருள்ள குழந்தைகளுக்கு எத்தனை அம்மாக்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ. அதாவது நம்பர் ஆஃப் மெட்டர்னல் டெத் per 1 lakh live birth, 1 lakh live childbirth, ரைட்? இதுதான் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோல இந்தியா பயங்கரமா ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க. 2014-16 பாத்தீங்கன்னா 130 இருந்த MMR 2018-20 97 மாறி இருக்கு. ஸோ 97 per 1 lakh live birth, ரைட்? ஸோ இப்போ 97 இருக்கு அப்படின்னும் பொழுது இது பயங்கரமான டிராஸ்டிக்கான டிக்ளைன். இந்த டிக்ளைனுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம்னா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ல ஒண்ணுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, PM மாத்ரு வந்தன யோஜனா. ரைட்? இந்த ஸ்கீம் 2017 லான்ச் பண்றாங்க. யாரு லான்ச் பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இந்த மினிஸ்ட்ரி இதை லான்ச் பண்றாங்க. இது ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ப்ரோக்ராம். மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னா மகப்பேறு காலத்துல உதவுற ஒரு ப்ரோக்ராம். இது யாரு டார்கெட் குரூப்னு பாத்தீங்கன்னா, எல்லா எலிஜிபிள் பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். அதாவது பிரெக்னெண்டா இருக்கிற மற்றும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பால் கொடுக்குற அம்மாக்கள் எல்லாருமே இந்த ஸ்கீம்ல கவர் ஆகுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த ஸ்கீம்ல அப்படின்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸோ எவ்வளோ மேம் கொடுக்குறாங்க? 5,000 rupees கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? எல்லா பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸும் இதுக்குள்ள வந்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா இருந்தா அவங்க இதுல கவர் ஆக மாட்டாங்க. அது போக ஃபர்ஸ்ட் சைல்டு மட்டும் தான் கவர் பண்றாங்க. இனிஷியலி இந்த ஸ்கீம் முதல் குழந்தைக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா இருந்தது. ஆனா 2022 மிஷன் சக்தின்னு ஒரு கைட்லைன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. இந்த கைட்லைன் படி பெண் குழந்தைகளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் சைல்டுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ப்ரொவைடட் ஆனா அந்த சைல்டு கேர்ளா இருக்கணும், பெண் குழந்தையா இருந்தா மட்டும் செகண்ட் சைல்டுக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்லி 2 சைல்டுக்கு உண்டு. 2வது சைல்டு பெண் குழந்தையா இருந்தா அந்த ஸ்கீம் அவங்களுக்கும் அப்ளிகபிளா இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த 5,000 rupees எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா செக்அப்ஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதை ஆன்டி நேட்டல் செக்அப். நேட்டல் அப்படின்னா பர்த், ஆன்டி நேட்டல் அப்படின்னா பர்த்துக்கு முன்னாடி. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா செக்அப்பையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் 3,000 rupees கொடுக்குறாங்க. ரைட்?
ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம், பிறந்ததுலேருந்து 14 வாரங்கள் வேக்சினேஷன் ஷெட்யூலை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ₹2000 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலி ₹5000. இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 இந்த ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, எல்லா ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு குறைஞ்சது ₹6000 நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட்டை இப்படி இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழே தான், இந்த ஆக்டுக்கு கீழே தான் இந்த ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா பிளஸ் ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு இன்னொரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனாங்கிறது ஒரு சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன். இதுவும் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். இது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை ப்ரமோட் பண்ணணும். அதாவது குழந்தைகளை வந்து வீட்டில் டெலிவர் பண்றதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் செட்டப்ல டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா. அதுலயுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்கு. இப்ப இந்த 2 ஸ்கீம் டுகெதர் புட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, ₹6000 பெனிஃபிட் ஆவரேஜா ஒரு பிரெக்னன்ட் விமனுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனாவை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இங்க ஸ்லைட்ல எல்லாத்த பத்தியுமே டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். மெட்டர்னல் டெத்னா என்ன, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோனா என்ன, இப்போ எவ்வளோ இருக்கு, 97 இருக்கு. இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, ஜனனி சுரக்ஷா யோஜனா, இது எல்லாமே இதுக்கு காரணமா இருக்கு, இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டியை குறைக்கிறதுக்கு. இப்போ நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், 2017 நேஷனல் ஹெல்த் பாலிசி கைட்லைன்ஸ் படி 2020க்குள்ள 100க்கு கீழே நம்ம MMR கொண்டு வரணுங்கிறது டார்கெட்டா இருந்தது. அதை நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு. ஆனா UNSDG ஐநாவுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டார்கெட் என்னவா இருக்குன்னா, 70 per 1 lakh லைவ் பர்த்தா 2030 கொண்டு வரணுங்கிறது டார்கெட். இதை அச்சீவ் பண்றதுக்கு இந்தியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலுமே நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி 70க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த யோஜனா வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க 2017. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ₹5000 2 இன்ஸ்டால்மெண்ட்ல 2000 and 3000 கொடுக்குறாங்க. இதுவும் ஜனனி சுரக்ஷா யோஜனாவும் சேர்த்து ஆவரேஜா ₹6000 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு மட்டும்தான் இனிஷியலி இருந்துச்சு. 2022 செகண்ட் சைல்டுக்கும் கொடுக்குறாங்க. சப்ஜெக்டட் அந்த சைல்டு வந்து கேர்ளா இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த இனிஷியேட்டிவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புறேன். உங்களுக்கு இந்த டாபிக்கை பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுதான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். இன்னொரு ஹிட்லெஸ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டாக்டர் உபவி.